to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவரிடமிருந்து ஏதாவது நன்மையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? இந்த நன்மை உங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அடித்து போடும். தடைகள் எல்லாவற்றையும் முறிக்கும். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனத்தின்படி இன்றைக்கு சிறிது நேரம் நாமும் சத்தமிட்டு கெம்பீரிப்போம். அநேக வேளைகளில் நம்முடைய சொந்த விருப்பங்கள், தேவைகள் இவற்றின் மத்தியில் சிக்கிக்கொண்டு ஆண்டவரை துதிக்கவும் போற்றவும் மறந்து போகிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரை, மகத்துவமானவரை நம் மத்தியில் வரவேற்று அவருடைய மகத்துவத்தை பாடுவது முக்கியமாகும். நம்முடைய இருதயங்களின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அப்போது அவர் நம் இருதயங்களில் மகத்துவமானவராகவும் பரிசுத்தமானவராகவும் வீற்றிருப்பார். பலத்த அலங்கத்தை கொண்டிருந்த எரிகோ பட்டணத்திற்கு இஸ்ரவேலர் செய்தது போல நாமும் தேவ பிரசன்னத்தில் கம்பீர சத்தமிட்டால் நம் வாழ்வில் காணப்படும் மதில்களையும் அவர் இடித்து போடுவார். யோசுவா, இப்போது தேவ சமூகத்தில் ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார் என்று கூறினான். அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். மகத்துவமான தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்று எரிகோவின் அலங்கத்தை தகர்த்ததினால் அது விழுந்தது. அவ்வாறே நீங்கள் விரும்புகிறவற்றை சுதந்தரிப்பதற்கு தடையாக நீங்கள் முன்னேறாதபடி தடுக்கின்ற எல்லாம் நொறுங்கி விழுந்து வழிவிடும். பவுலும் சீலாவும் சிறைக்குள் கர்த்தரை துதித்து பாடிய போது அவர்களை கட்டியிருந்த சங்கிலிகள் அறுபட்டு சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டு அவர்களுக்கு விடுதலை அளித்தன. நீங்களும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும் போது உங்கள் வாழ்விலும் விடுதலையின் அனுபவத்தை, பெரிய திருப்பத்தை காண்பீர்கள். நாம் ஆவியில் இணைந்து ஆண்டவரை கம்பீரமாய் துதிப்போமா? இந்த வசனம் கூறுகிறபடி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் ஆத்துமாவினுள், சரீரத்தினுள், உங்கள் முழு வாழ்க்கையினுள்ளும் இருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவனுடைய நீதிமானாகிய யோபு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் தேவனுடைய தயவையும் தன் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் எவ்வாறு நன்மைக்கேதுவாக இருந்தன என்றும் அறிக்கை செய்கிறார். தன்னை குறித்த தேவனுடைய திட்டங்கள் தனக்கு தீமைக்கேதுவானவைகள் அல்ல என்றும், உலகத்தின் பொல்லாங்கன் தன்னை தொடுவதற்கு தேவ திட்டம் அனுமதிக்கவில்லை என்றும், சகலமும் தனக்கு நன்மைக்கேதுவாக நடக்கும்படியே உள்ளன என்றும் அவர் அறிந்திருந்தார். தன் வாழ்வில் அந்த திட்டங்கள் நிறைவேறுவதை ஒருபோதும் தடுக்க இயலாது என்றும் அவர் அறிந்திருந்தார். அவர், தேவனே, நீர் பெரியவராய் இருக்கிறீர். உம்மால் எனக்கான எல்லாவற்றையும் செய்யக்கூடும். நான் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக எல்லாவற்றையும் இழந்திருக்கிற இந்த நிலையிலும் எனக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு உம்மால் கூடும் என்று கூறுகிறார். ஆகவே தேவன் யோபுவை அவனுடைய பாடுகளிலிருந்து விடுவித்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தார்.
உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். இரட்டிப்பான பங்கை கொடுப்பார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் பெரியவராயிருக்கிறீர். நீர் பெரிய அற்புதங்களை செய்கிறீர் என்று சொல்லுங்கள். அவர் பெரியவராயிருக்கிறார். உங்கள் வாழ்வில் தேவனுடைய மகிமையையும் அவருடைய அதிசயங்களையும் காணும்படி அவர் உங்களுக்குள் பெரியவராயிருக்கிறார். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வேதம் கூறுகிறபடி அவர் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்தராயிருக்கிற அவர் உங்கள் வாழ்வில் சகல ஆசிர்வாதங்களையும் உண்டாக்குவார். அவரே சிருஷ்டிகர். அவரே போதகர். தேவன் தாமே உங்களை வழிநடத்தி உங்கள் வாழ்வில் சகல ஆசிர்வாதங்களையும் உண்டாக்கி அவரது வசனத்தின்படி நீங்கள் நடக்க உதவுவாராக. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இன்று நீர் கொடுத்துள்ள அற்புதமான வாக்குறுதிக்கு நன்றி. உம்முடைய மகத்துவமான செயல்களை அறிந்து அவைகளை நினைவு கூர்ந்து உமக்கு சாட்சியாக நிற்கவும் மற்றவர்களும் அதை உணரும்படி செய்யவும் உம் கிருபையினால் என்னை நிரப்பும். நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன். உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வதற்கு அருள் புரிந்தருளும். எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் உம்மை துதிக்கின்ற இருதயத்தை எனக்கு தந்தருளும். நீர் என்னை ஆசிர்வதிக்கும்படி எனக்கென்று நன்மையானவற்றை வைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என் இருதயத்தில் ஏற்ற இடத்தில் அமர்ந்து என் வாழ்வில் ஆளுகை செய்யும்படி எப்போதும் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கும் நன்றியுள்ள இருதயத்தை எனக்கு தருவீராக. நீரே துதிக்கப்படத்தக்கவர் என்பதால் நான் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். உம்மை துதிக்கும் துதியானது எனக்குள் பொங்கி எழுந்து என் வாழ்வை பிணைத்திருக்கும் சங்கிலிகளை தகர்க்கட்டும். என்னை சிறைப்படுத்தி இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என் ஆசிர்வாதத்திற்கு தடையாகவும் நீர் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நான் சுதந்தரிப்பதற்கு தடையாகவும் இருப்பவை எல்லாவற்றையும் முறித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை பெரியவராக இஸ்ரவேலின் பரிசுத்தராக காண்பித்தருளும். ஆண்டவரே, என் வாழ்வில் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக தந்து ஆசிர்வதித்தருளும். எனக்கான உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.